நாம எழுதிட்டு வந்து யாரலாமா வாங்க. பகவான் செல்வம் பெருகட்டும். சரி, யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெய குருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயாத். எல்லாம் வல்ல எம்பெருமான் கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய கருணை மழையிலே நனைந்திருக்கிற எமது அன்பான பக்த பெருமக்களே, சரி எல்லாரும் கொஞ்சம் கவனிப்போம். நாம ஏற்கனவே பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய திருநாமம் அமெரிக்காவிலே கலிபோர்னியாவில் இருக்கிற ஒரு சிறைச்சாலையிலே நிகழ்த்திய அற்புதத்தை பார்த்தோம். அது லைட்டா ஒரு 4 லைன் தான் பார்த்தோம். அது ஒரு முழு சட்சங்கம் ஒரு நாள் பேசணும் அதை பத்தி. அது பெரியது சம்பவம். இது தவிர்த்து இத்தாலிய பெண்மணி, இத்தாலியிலிருந்து வந்த பக்தை, அவங்க பேர் என்ன, ஓல்கா அம்மன், அவங்களுக்கு நடந்த அற்புதங்களை பார்த்தோம். பகவான் யோகி ராம் சுரத்குமாரை நம்ம கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம், கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம், கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் நம்ம திருப்பி திருப்பி சொல்றோம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் அப்படின்னு சொல்றோம். இந்த கலியுகத்திலே வந்த ராம கிருஷ்ண அவதாரம் அப்படி சொல்றோம். அருணாச்சல புராணத்திலே ஈஸ்வரனுடைய அம்சமாக வந்தவர் யோகி ராம் சுரத்குமார் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும்? எனக்கு உண்மையில ஆரம்பத்துல 5 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு இதெல்லாம் எனவோ தன்னால வந்தது வாயில. அதுக்கு முன்னாடி நான் பார்த்த யாரும் இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க வெறுமனே உலக தந்தைம்பாங்க, அப்புறம் என்னெல்லாமோ சொல்லுவாங்க. உலக தந்தை, சத்குரு, சத்குருநாதர் அப்படிம்பாங்க. ஆனா நான் என்னவோ அவரை கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர்னா அதுக்கு மேல நோ மோர் அப்பீல், அது கிடையாது. ஏற்கனவே ஒரு சத்சங்கத்துல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அதை பத்தி பேசியிருக்கோம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர்னா யாரு அப்படின்னு பேசியிருக்கோம். அது ஒரு பெரிய டாபிக். ஒரு நொடியில இருந்து ஒரு க்ஷணம் அப்படின்னு சொல்லி இந்த நேரம் கடந்து 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 போய் கடைசியில யாரு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர் அப்படி பேசியிருக்கிறோம். அப்போ பகவானை ஏன் நம்ம அப்படி சொல்றோம்? இவர் யாரு? பல பேர் நினைக்கிற மாதிரி ஏதோ இன்னைக்கு கூட காலையில என் தங்கச்சி ஒரு பொண்ணு அதுல வெளியே பேசிட்டு இருக்கப்போ சொன்னா, இது எல்லாரும் இது யாருன்னு கேட்குறாங்க, இந்த தாத்தா யாருன்னு கேட்குறாங்க என்கிட்ட. இந்த தாத்தா யாரு, இந்த தாத்தா யாருன்னு கேட்குறாங்க. நான் எல்லாருக்கிட்டையும் இது ஒரு சாமி, ஒரு சாமியாரு, அவர் யோகி ராம் சுரத்குமார்னு அவருக்கு பேரு அப்படி நான் சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த பக்கம்ல. அப்போ இவர் ஒரு சாமியாரா, விசிறி வச்சிருந்த ஒரு சாமியாரா, இல்ல ஒரு வயசான கிழவரா? இவர் யாரு? எதனால நம்ம அவரை இவ்வளவு தூரம் ஆராதிக்கிறோம்? எதனால நம்மளுடைய பக்திக்கு நம்ம சொன்ன வாக்கு நிறைவேறுது? எதனால இவ்வளவு தூரம் கண்கண்ட தெய்வமா இருந்து எல்லாருக்கும் அருள் புரிகிறாரு? அப்போ ஒரு யாரா இருக்க முடியும்? ஒரு சாதாரண சாமியாராவோ, இல்ல ஒரு மகானாவோ, இல்ல ஒரு ஞானியாவோ அப்படி இருந்தா அப்படி செய்ய முடியுமா? இது நடக்குமா? இது சாத்தியமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப அந்த வரிசையில இன்னைக்கு பகவான் யோகி ராம் சுரத்குமார் என்பவர் யார் அப்படிங்கிறத பத்தி ஒரு நடந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு நாள் ஒரு மாலை பொழுது ஒரு 4 மணி சுமாருக்கு பகவான் யோகி ராம் சுரத்குமார் வழக்கம் போல அந்த ஆசிரம பணி நடந்துட்டு இருந்த நேரம், இந்த வாட்டி திருவண்ணாமலைக்கு வந்தவங்களுக்கு தெரியும், சுதாமா இல்லம் அப்படி ஒரு இல்லத்துக்கு போனோம். சுதாமா இல்லம். 4 சகோதரிகள் அந்த இல்லத்துல இருந்து பகவான் யோகி ராம் சுரத்குமார கடைசி காலத்துல கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க. அந்த சுதாமா இல்லத்துல இருந்து பகவான் தினமும் சாயங்காலம் 4 மணிக்கு திரும்ப அந்த ஆசிரமத்து பணி நடக்கக்கூடிய இடத்துக்கு கார்ல வருவார். இந்த காரை வேற நம்ம பார்த்தோம்ல, பார்த்தவங்கெல்லாம் கை தூக்குங்கம்மா. அந்த கார்லாம் பார்த்தோம். அந்த கார்ல பகவான் வருவார்.
அப்படி ஒரு நாள் மாலை 4 மணிக்கு இந்த ஆசிரம பணி நடந்துகிட்டு இருக்க இடத்துக்கு பகவான் கார்ல வரப்போ அங்க பெரிய கூட்டம் வரிசையா இருக்காங்க, ஜனங்க அப்படி நிறைய இருக்கிறாங்க. நான் தான் நேத்து கூட ஒரு பக்தர்கிட்ட சொன்னேன், பகவான் யோகி ராம் சுரத்குமாருக்கு 1960களில் இருந்து 80கள் வரைக்கும் அதிகமான வெளிநாட்டு பக்தர்கள், வெளிநாட்டை சேர்ந்த பக்தர்கள் அதிகம். நீங்க நிறைய பழைய படங்களை பார்த்தீங்கன்னா, இப்ப நான் கூட அந்த ஓம் நமச்சிவாயர் குகைக்குன்னு ஒண்ணு போனேன். அந்த ஓம் நமச்சிவாயர் குகையில நிறைய வெளிநாட்டு பக்தர்கள்லாம் சாமி கூட இருந்து போட்டோ எடுத்திருக்காங்க. ஒரு நந்தி பக்கத்துல நான் படுத்து கிடந்து ஒரு போட்டோ எடுத்தனே, அது பக்கத்துல சாமியும் படுத்திருப்பாரு. அது பக்கத்துல நிறைய வெளிநாட்டு பக்தர்கள் அவர் கூட இருப்பாங்க. இந்த 1960களில் இருந்து 70கள் 80கள் வரைக்கும் பகவான் கூட நிறைய வெளிநாட்டு பக்தர்கள் இருந்தாங்க. அந்த காலத்துல ஏன் அவங்க இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஏன் அது குறைஞ்சு போச்சு அப்படின்னா, அது வரைக்கும் சுவாமி சுதந்திரமா இருந்தார். யார் வேணாலும் அவரை போய் ரீச் பண்ண முடியும். சாமியை தேடுவாங்க, புண்ணை மரத்தில் இருக்கிறாரா நேரா போய் பார்த்துருவாங்க, பாத்திரக்கடை திண்ணையில் இருக்கிறாரா நேரா போய் பார்த்துருவாங்க, இல்ல ஓம் நமச்சிவாயர் குகையில் இருக்கிறாரா போய் பார்த்துருவாங்க. அங்க எளிதாக இருந்தார் சுவாமி. இல்ல ஓயா மடத்துல இருக்கிறாரா போய் பார்த்துருவாங்க, சிவகாசி நாடார் லாட்ஜில் இருக்கிறாரா போய் பார்த்துருவாங்க, இல்ல அந்த தேரடி மண்டபத்தில் இருக்கிறாரா போய் பார்த்துருவாங்க. அப்ப சுவாமி எல்லோருக்கும் எளிதாக ரீச் ஆகிறவரா இருந்தார். வெளிநாட்டுல இருந்து நிறைய பக்தர்கள் சுவாமி வந்து பார்த்தாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆக ஆரம்பிக்குது, ஒரு வீடை வாங்கி கொடுத்து அவரை பொத்தி சுத்தி உட்கார்ந்துக்கிறது, யாரையும் நெருங்க விட விடுறது கிடையாது. அது ஒரு கூட்டம் ரொம்ப வருஷம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கூட்டம் வந்தது, அதுதான் பயங்கரமான கூட்டம். அந்த கூட்டம் ஒரு கார்பரேட் சாமி மாதிரி ஆக்கி வச்சு, அப்படி தூக்கி வச்சு யாரும் கிட்ட போகக்கூடாது, தொடக்கூடாது, பேசக்கூடாது, அப்படி அவரை ரீச் பண்ண முடியாத அளவு கொண்டு வச்சுட்டாங்க சாமி. அப்போ அன்னைக்கு சாமி கார்ல வரப்போ அங்க நிறைய பக்தர்கள் வரிசையில் நிக்கிறாங்க சாமியை பார்க்கறதுக்காக. அப்போ அந்த வரிசையில ஆப்பிரிக்கா தேசத்தை சேர்ந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நிக்கிறாங்க. ஆப்பிரிக்கா தேசத்தை சேர்ந்தவங்கன்னா எப்படி இருப்பாங்க, அப்படியா? அதுக்கு ஏன் ஓங்கனத்தை தேய்ச்சி காட்டுற? நீ கருப்பா பயங்கரமா இருக்கு, அவங்க பயங்கர கருப்பா இருப்பாங்க. ஆப்பிரிக்கா தேசத்தை சேர்ந்த ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப உயரமா இருப்பாங்க, அவங்க பார்த்தாலே தெரியும், நீக்ரோஸ் அவங்க பேர். 2 பேர் இருக்கிறாங்க. சாமியினுடைய அந்த வெள்ள அம்பாசிடர் கார் இப்படி வருது, அப்படியே கிராஸ் பண்ணி இப்படி போகுது. சாமி எல்லாரையும் பார்த்து இப்படி கை காட்டிட்டே போவாரு. அந்த ஆப்பிரிக்க தேசத்திலிருந்து வந்திருக்கிற ஒரு ஆணும் பெண்ணு நின்னாங்களே, இந்த பெண்மணி டக்குன்னு கத்துறாங்க கூட்டத்துல, ஓ லிவிங் காட், லிவிங் காட், லிவிங் காட் அப்படின்னு கத்துது அந்த அம்மா கூட்டத்துல. லிவிங் காடுன்னு என்ன அர்த்தம்? லிவிங் காடுன்னு அர்த்தம் என்ன அர்த்தம்? என்னம்மா? வாழ்ந்து கொண்டிருக்கிற கடவுள், இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற கடவுள், நேர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற கடவுள், லிவிங் காட், லிவிங் காட். அந்த அம்மா கடந்து கத்துது, ஆப்பிரிக்க பெண்மணி கத்துது. சாமி அதை அப்படியே பார்த்துட்டு காரை கொஞ்சம் தள்ளி நிப்பாட்ட சொல்றாரு. நிப்பாட்டிட்டு ஒரு பக்தரை கூப்பிட்டு அது யாருன்னு விசாரிக்கிறார். நல்லா பாத்துக்க, அந்த ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்க பெண்மணி லிவிங் காட், லிவிங் காட்னு கத்துது, ஓ ஓ ஓன்னு கத்துது. சாமி காரணம் இருக்கு, அது யாருன்னு கேட்கிறாரு. அது யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அங்க ஒரு டீட்டெயில் சொல்றாங்க, அவங்க ஆப்பிரிக்காவை சேர்ந்தவங்க, தற்போது அமெரிக்காவுடைய பக்கத்துல இருக்கிற தெக்கட்டி அப்படிங்கிற ஒரு ஐர்லாண்ட்ல அவங்க இருக்கிறாங்க. என்ன இடம்? ஆமா, அடுத்த வாரம் கொஸ்டின் கேட்பேன்னு சொன்னா உடனே காப்பி எழுதிட்டு வராங்க. காப்பி எழுதிட்டு வந்து பார்த்து பார்த்து ஆன்சர் சொல்றது, என்னத்தை சொல்ல. சில பேர் மொபைல்ல, சில பேர் பேப்பர்ல எழுதிட்டு வந்து கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றாங்க. அடுத்த வாரம் வரக்கூடிய சனிக்கிழமை இல்லை, அதுக்கு அடுத்த வாரம் இந்த சத்சங்கத்தை பற்றின கேள்விகள் உண்டு. யாராவது கொஸ்டின் பேப்பர் காப்பி பிட்டு எழுதிட்டு வந்தா பனிஷ்மெண்ட் உண்டு. இந்த தெக்கட்டி என்கிற ஒரு ஐலாண்டிலிருந்து வந்திருக்கிறார்கள் இருவரும். இந்த தெக்கட்டி என்கிற ஐலாண்டு அமெரிக்காவுடைய பக்கத்துல இருக்குது. இந்த தெக்கட்டி என்கிற ஐலாண்டு நம்முடைய தூத்துக்குடியில ஒண்ணு ஸ்பெஷல். என்னது? தூத்துக்குடி, நம்ம ஊர் தூத்துக்குடியில என்ன ஸ்பெஷல்? முத்து. அந்த முத்து என்ன கலர்ல இருக்கும்? முத்து என்ன கலர்ல இருக்கும்? வெள்ளை கலர்ல இருக்கும். இந்த தெக்கட்டி என்கிற ஐலாண்ட்ல முத்துக்கு ஸ்பெஷல். அந்த முத்து கருப்பு கலர்ல இருக்கும். கருப்பு பேர்ல், பிளாக் பேர்ல் அங்க இருக்கு. இந்த பிளாக் பேர்ல் வந்து அந்த தெக்கட்டி ஐலாண்ட்ல கிடைக்கும். இந்த தெக்கட்டி ஐலாண்டினுடைய டூரிசம் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கார், சுற்றுலாத்துறை அமைச்சர். அந்த அமைச்சருடைய மனைவி தான் இவங்க.
இந்த பெண்மணி இப்ப கத்துனாங்களே, லிவிங் காட், ஓ லிவிங் காட், லிவிங் காட்னு கத்துனாங்களே பகவானை பார்த்து. அந்த தெகட்டி என்கிற ஐலாண்டில் இருக்கக்கூடிய டூரிசம் மினிஸ்டர், சுற்றுலாத்துறை அமைச்சருடைய மனைவி இந்த அம்மா. இந்த அம்மா இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஏற்கனவே 5 முறை இவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணப்பட்டிருக்கு. அமெரிக்காவிலே இவங்களுக்கு 5 முறை சர்ஜரி பண்ணப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு 5 முறை ஆபரேஷன் பண்ண பிறகும் அவங்களுடைய நோய் சரியாகாதனால 6வது முறையாக உங்களுக்கு சர்ஜரி பண்ணணும்னு டாக்டர்ஸ் அவங்களுக்கு சொல்றாங்க. இந்த 6வது முறையாக சர்ஜரி பண்ணணும்னு சொல்றப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஊரை போல ஒரு காய்ச்சல் போய் ஆஸ்பத்திரியில இருந்தாலே உடனே சுற்றம் சூழ வந்திருந்து வாழ்த்தி அருள வேண்டுகிறேன், தங்கள் நல்வரவை விரும்பும் ரகுராமன் ரகுராமன் ஓலையெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. ஆமா, நேற்று நம்ம உஷாக ரூம்ல கூட ஒரே கூட்டம், ஜே 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 ஜேன்னு கூட்டம். அப்படிலாம் அங்க அனுப்ப மாட்டாங்க. ஒரு ஆளை ஆஸ்பத்திரியில இருந்து பாக்குறதுக்கே ஆள் தேடணும். யாராவது வருவீங்களா, 10 நாளுக்கு வந்து என்ன பாப்பீங்களான்னு தேடணும். ஒரு ஆபரேஷனுக்கு நீங்க பல ஆண்டுகள் காத்திருக்கணும். இன்னைக்கு கூட ஐரோப்பால இருந்து ஒரு நோயாளி தன்னுடைய மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு ஐரோப்பிய தேசத்திலே 40,000 யூரோ செலவாகும். 40,000 யூரோன்னா கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் கிட்ட வருதுன்னு வையேன். ஆனா அதுக்கு 3 ஆண்டுகள் காத்திருக்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கு டாக்டருக்கு, சர்ஜரிக்காக 3 ஆண்டுகள் காத்திருக்கணும். இந்தியால அதுவே 4,000 யூரோக்கு நான் 3 நாள்ல பண்ணி சரியாயிட்டேன், அதனால ஐரோப்பியர்கள் எல்லாம் இந்தியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த 6வது முறை ஆபரேஷன் பண்றதுக்காக இந்த அம்மனிய டாக்டர் சொல்றாங்க, உங்களுக்கு சொந்தக்காரங்க யாரா இருந்தா ஒருத்தர் கூட்டிட்டு வாங்க, ஆபரேஷன் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த அம்மா சொந்தக்காரங்களை யார கூப்பிடுறதுன்னு பாக்கத்துல அவங்களுடைய சித்தி பையன், ஒரு கசின் ஒருத்தன் பிரான்ஸ்ல இருக்கான். அவன் பேரு எடிமோ. பேர் என்ன? எடிமோ. இந்த அம்மாவோட பேரு எடிம் பியூட்லோடல்ட். என்னது? எடிம் பியூட்டோலண்ட் இந்த அம்மாவோட பேர். இந்த எடிம் என்கிற தன்னுடைய கசின் பிரதருக்கு இந்த அம்மா போன் பண்ணுது, பிரான்ஸுக்கு போன் பண்ணுது. எப்பா, எனக்கு 6வது முறையாக ஆபரேஷன் பண்ணணுங்கிறாங்க டாக்டர்ஸ், யாராவது கூட இருந்தா கொள்ளான்றாங்க, நீ தான் பிரான்ஸ்ல இருக்க, இங்க எனக்கு யாரும் இல்லை, நீ ஒண்ணு வர முடியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி கேக்குது, நீ இப்ப எங்க இருக்க அப்படின்னு கேக்குது. அப்ப அவன் சொல்றான், எடிமோ சொல்றான், நான் வந்து ஒரு லைப்ரரியில புக்கு படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான்? நான் ஒரு லைப்ரரியில புக்கு படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறான். என்ன புக்கு படிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டு, நான் வந்து த மிஸ்டிக்கல் சயின்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கேன். என்ன பேரு? தி மிஸ்டிக்கல் சயின்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா, அதாவது தென்னிந்தியாவை சார்ந்த சயின்ஸ்னா யாரு? இறை தூதர்களா? சாமிகள், இறை தூதர்கள், சயின்ஸ், இவங்களை பத்தி நான் படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ இந்த எடிமோ சொல்றான், சரி அடுத்த வாரம் நான் கிளம்பி வரேன், நீ ஆபரேஷன் தயார் பண்ணு, நான் இப்ப லைப்ரரியில இருந்து வீட்டுக்கு 1000 வேலைகள் கிடக்கு, நீ ஒண்ணு பண்ணு, எல்லாம் ரெடி பண்ணு, அடுத்த வாரம் நான் வரேன், வந்து நம்ம ஆபரேஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றான். இந்த அம்மா ரொம்ப கவலை, ஏன்னா 6வது முறை ஆபரேஷன் பண்றதுங்கிறது எவ்வளவு பெரிய வேலை. எங்க அம்மாக்கே 4 ஆபரேஷன் உண்டு, 5வது ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டி இருந்தது, நல்ல வேளை போய் சேர்ந்துட்டாங்க. 6வது முறை ஆபரேஷன் எல்லாருக்கும் ஒரு மன உளைச்சல் இருக்கும் கண்டிப்பா. என்னடா நமக்கு பார்த்து இப்படி ஒரு நோய் வந்துகிட்டே இருக்க, திருப்பி திருப்பி ஆபரேஷன் பண்றாங்களேன்னு ரொம்ப கவலையோட சங்கடத்தோட அந்த அம்மா ராத்திரி தூங்குது. அப்போ கனவுல ஒருத்தர் வரார், நல்ல உயரமா, வெள்ளை தாடி, தலையில ஒரு தலப்பாக எல்லாம் கட்டிட்டு அவர் வந்து இந்த அம்மாவை இந்த ஆஸ்பத்திரியில ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க, ஆபரேஷன் தியேட்டருக்கு ஸ்ட்ரெச்சர்ல கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த ஆஸ்பத்திரி வார்டுல அங்கிருந்து ஏத்தாப்புல இருந்து ஒரு வயசான ஒரு வெள்ளை தாடி வச்சு தலையில தலப்பா எல்லாம் கட்டி ஒரு ஆள் வராரு. வந்தவர் இந்த ஸ்ட்ரெச்சர்ல இந்த அம்மா படுத்து போயிட்டு இருக்குல்ல, இந்த அம்மாட்ட கேட்கிறாரு, வேர் ஆர் யூ கோயிங் அப்படி கேட்கிறாரு. இந்த அம்மா, ஐ எம் கோயிங் ஃபார் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த பெரியவர் சொல்றாரு, நோ நீட் ஆபரேஷன், நோ நீட் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லி கோபத்துல கத்துறாரு, நோ நீட் ஆபரேஷன், ஆபரேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த ஸ்ட்ரெச்சரை ஓங்கி ஒரு மிதி மிதிக்கிறார். ஓங்கி ஒரு மிதி மிதிச்ச உடனே இந்த அம்மா பயந்து போய் விலை வளர்த்து அந்த ஸ்ட்ரெச்சர்ல இருந்து கீழே விழுந்துருது.
கீழே விழுந்துட்டோமேன்னு கனவுல இருந்து பயந்து எழும்பி பாக்குறப்போ நம்ம உண்மையிலே கட்டில இருந்து கீழே விழுந்து கிடக்கு. அப்போ எழும்பி இதுக்கு பயங்கர பதட்டம். ஏன்னா இந்த அம்மா ஒரு ஆப்பிரிக்க இனத்தை சார்ந்த பெண்மணி, அமெரிக்காவினுடைய அருகில இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்ததில்லை. அந்த மாதிரி ஒரு வெள்ளை தாடி வச்சு வெள்ளை முடி வச்சு தலையில பச்சை கலர் தலப்பா கட்டின ஒரு ஆளை இவங்க இதுக்குன்னு பார்த்ததில்லை. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த ஆளு உருவத்தை பார்த்தா ஆசிய கண்டத்தை சேர்ந்த ஒரு ஆள் மாதிரி இருக்கு. என்ன கண்டம் மாதிரி இருக்கு? அது பிறந்தது ஆப்பிரிக்க கண்டம், அது வாழ்றது அமெரிக்க கண்டம். ஆனா கனவுல பார்த்த மனிதரை பார்த்தா ஆசிய கண்டத்தை சார்ந்த ஒரு மனிதர் மாதிரி இருக்கு அப்படின்னு ராத்திரி யோசித்துக்கிட்டே நினைக்குது. அன்னைக்கு நம்ம கசின் என்னோ சொன்னானே, த மிஸ்டிகல்ஸ் ஆஃப் சவுத் இந்தியன் சயின்ஸ் ஏதோ ஒரு புக்கு படிக்கிறதா சொன்னானே, அவங்ககிட்ட இதை பத்தி கேட்டு பார்க்கலான்னு அவனுக்கு பிரான்ஸுக்கு ஃபோன் பண்ணுது. அப்போ ஃபோன் பண்ணோடனே கேக்குது, நீ அன்னைக்கு ஏதோ ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தியே, எனக்கு இப்படி ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல ஒருத்தர் வந்து நோ நீட் ஆபரேஷன் சொல்லி என்னை எட்டி மிதிச்சு ஸ்ட்ரெச்சர்ல இருந்து கீழே தள்ளணுமா நான் கனவு பார்த்தேன். அந்த கனவுல வந்தவர் ஆசிய கண்டத்தை சேர்ந்தவர் மாதிரி தான் இருக்கு. நீ ஆசிய கண்டம்னா எதெல்லாம்? இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், சீனா எல்லாம் தான். அப்போ பார்த்தா ஒரு அந்த இடத்தை சேர்ந்தவர் ஆளு மாதிரி இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, நீ இங்க வர வேண்டாம், நீ தக்கட்டிக்கு வர வேண்டாம், நான் பிரான்ஸுக்கு வரேன். ஏன் பிரான்ஸுக்கு போனோம்? அவன் படிச்ச புக்கு லைப்ரரியில இருக்கு. அவன் படிச்ச புக்கு பிரான்ஸ் லைப்ரரியில இருக்கு. அதங்க எடுத்துட்டு வர முடியாது. அதனால நீ பிரான்ஸ்ல இரு, ஐ வில் கம் தேர், நான் அங்க வரேன். வந்துட்டு நம்ம முடிவு பண்ணுவோம் இது என்ன நடந்தது, ஏன் கனவுல நமக்கு இப்படி வந்தது என்கிறத நான் பிரான்ஸுக்கு வந்து முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா ஃபிளைட் டிக்கெட் போட்டு பிரான்ஸுக்கு போகுது. அங்க பிரான்ஸ்ல அந்த பாரிஸ்ல இருக்கக்கூடிய லைப்ரரியில போய் தம்பியும் இந்த அம்மாவும் அந்த புத்தகத்தை தேடுறாங்க. த மிஸ்டிகல்ஸ் ஆஃப் சவுத் இந்தியன் சயின்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை தேடி ஒவ்வொரு பக்கமா புரட்டுறப்போ அதுல ஒரு செயின்ட் அப்படின்னு பகவான் யோகி ராம் சுரத்குமார் அப்படின்னு அதுல போட்டிருக்கு. அதுல பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய ஒரு படம் அதுல இருக்கு. இந்த அம்மா அதை பார்த்த உடனே லைப்ரரியில கத்திட்டு, யா திஸ் இஸ் த ஃபெலோ, திஸ் இஸ் த ஃபெலோ, இவர்தான் கனவுல வந்தார் அப்படின்னு லைப்ரரியில கத்துது. அதுக்கு நினைச்சு பார்க்க முடியாத ஆச்சரியம். நீங்க கொஞ்சம் அதை இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. யாருன்னே தெரியாது, ஏதோ ஒரு கண்டத்துல வாழ்ந்துட்டு ஒரு பொம்பளை கனவுல போய் இப்படி ஒரு காட்சியை கண்டு அந்த ஆள் கனவுல கண்ட ஆள் ஒரு புத்தகத்திலையும் பார்த்துட்டாங்க. எங்க பாக்குறாங்க? அமெரிக்கால தெகட்டியங்கிற ஐலாண்ட்ல இருந்து பாரிஸ் பிரான்ஸ்ல போய் அங்க ஒரு லைப்ரரியில அந்த புத்தகத்துல பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய படத்தை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அப்ப முடிவு பண்றாங்க, we will go to Chennai, we will go to India, we will meet him அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த பாரிஸ்ல இருந்து பெங்களூர் விமான நிலையத்துக்கு வராங்க. யாரெல்லாம் வராங்க? என்னம்மா? எலி முட்டையும் காக்கா முட்டையுமா? எடிமோ. ரெண்டு பேரும் பெங்களூர் வந்து பெங்களூர்ல இருந்து திருவண்ணாமலைக்கு வராங்க. அப்படி திருவண்ணாமலையில வந்து அந்த வரிசையில நின்னப்பதான் பகவான் யோகி ராம் சுரத்குமாரை காரிலே பார்த்து லிவிங் காட் அந்த அம்மா கத்துச்சு. பகவான் இந்த அம்மாவையும் அந்த எடிமோவையும் கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டு என்ன ஏதுன்னு அவர் ஒண்ணுமே கேட்கல. நீ எதுக்கு லிவிங் காட்னு கத்துன, நீ எதுக்கு வந்திருக்க, ஒண்ணுமே அவர் கேட்கல. சும்மா அவங்க கிட்ட வழக்கம் போல உரையாடிக்கிட்டே ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்க. சில எப்போதும் திருவண்ணாமலையில இருந்து ஒரு பாட்டியம்மா, எப்பவுமே சாமிக்கு அந்த பாட்டியம்மாக்களுக்கும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்நேகம். இந்த பாட்டியம்மாக்கள்லாம் ஏதாவது கொண்டு சாமி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது ஏதாவது ஒரு நல்ல ஒரு லவ்ல இருக்கும், ஒரு அன்புல இருக்கும் சாமிக்கு மேல. அப்படி ஒரு அம்மா வழக்கம் போல மலாட்டை அப்படின்னு ஒரு மலாட்டை கடலை, இந்த மலாட்டை வேர்க்கடலையை கொண்டு சாமிகிட்ட ஒரு பை நிறைய வச்சுட்டு போகுது. அதை வழக்கமா கொண்டு வச்சுட்டு போகுது. சாமி ஒன்று எதிர்பார்க்காது, பார்த்துக்க நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படிலாம் காட்டாது. அது பாட்டு கொண்டு வரும், அப்படி தூக்கி வைக்கும், சாமிகிட்ட வச்சுட்டு அது பாட்டுக்கு போயிடும். சாமி நான் ஒரு கடல் எல்லாம் தந்திருக்கேன், என் கடன் எல்லாம் தீர்த்து வை அப்படிலாம் அது ஒன்றும் கேட்காது. அது பாட்டு கொண்டு வைக்கும், அது பாட்டுக்கு போயிடும். இது வழக்கமா நடக்கிறது. அதே போல இந்த
அண்ணனும் தங்கச்சிகிட்டையும் பேசிட்டு இருக்கச்சுல இந்த மலாட்டையை கொண்டு அதில் ஒரு பை நிறைய வச்சுட்டு இந்த அம்மா போயிட்டு, சாமி வேற ஒண்ணுமே பண்ணல, 2 பேர்ட்டையும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இந்த மலாட்டையை எடுத்து பையை எடுத்து கையில கொடுத்துட்டு, தினமும் 3 வேளை வைத்து 1 மாதம் நீ சாப்பிடணும். என்ன சொல்றாரு? தினமும் 3 வேளை இந்த கடலையை நீ 1 மாதம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்துல இருந்த ஒரு பக்தர் ராமகிருஷ்ணன் நினைக்கிறேன், அவர்கிட்ட சொல்றாரு, ராமகிருஷ்ணா, these 2 peoples are from Thekati, you have to take care, you have to give your room and food அப்படிங்கிறார். ராமகிருஷ்ணா, these two peoples came from Thekati, you take care of these peoples, you accommodate them and serve some food, டெய்லி உங்களுக்கு உணவு கொடுத்து அவங்கள தங்க வச்சு பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டார். இந்த 2 பேரும் சாமியை விழுந்து விழுந்து கும்பிட்டுட்டு 30 நாள் போய் இதை தினமும் 3 வேளை கடலை எடுத்து குறைச்சிட்டே இருந்தாங்க. அந்த அம்மா இறுதியில பூரண சுகம் பெற்று ஆபரேஷனே பண்ணாம முழுமையாக பரிபூர்ண குணம் பெற்று அந்த அம்மா நாட்டுக்கு திரும்பி போனாங்க. சில மாதங்களாக அங்க இருந்து, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க யாருக்கிட்ட வந்து இருக்கீங்க தெரியுமா? நீங்க யாருக்கு முன்னாடி வந்து இருக்கீங்க தெரியுமா? சும்மா வாயிலிருந்து லிங்கம் எடுக்கிற ஆள்கிட்ட இல்ல, சும்மா கையில இருந்து விபூதி எடுக்கிற ஆள்கிட்ட இல்ல. அவரு யார் தெரியுமா? நீ நல்லா நினைச்சு பாரு. எங்கேயோ அமெரிக்க கண்டத்தின் பக்கத்துல தெகட்டிங்கிற ஒரு ஐலாண்ட்ல ஒரு டூரிசம் மினிஸ்டருடைய மனைவிக்கு இவ்வளவு பெரிய ஒரு சங்கடமான சூழ்நிலையில அவளுடைய கனவுல போய் உனக்கு ஆபரேஷன் தேவையில்லைன்னு சொல்லி அதை பாரிஸ்ல இருக்கிற தம்பி மூலமா உணர்த்தி திருவண்ணாமலைக்கு வர வச்சு வெறும் கடலையை கொடுத்து அவளுடைய நோயை குணப்படுத்துற எவ்வளவு பெரிய கடவுள் முன்னாடி நீ இருக்கிற தெரியுமா? ஆனா அங்க இருக்கிற பாதி ஜனங்களுக்கு அந்த அருமையே தெரிய மாட்டேங்குது. 5 பைசாக்கும் 10 பைசாக்கும் அடி போடுறதும், இட்லிக்கும் வடைக்கும் அடி போடுறதும், சோத்துக்கும் கஞ்சிக்கும் அடி போடுறதும் நினைக்கிறப்ப கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் தான் வருது. எவ்வளவு பெரிய தெய்வம் அது, எவ்வளவு பெரிய தெய்வம் அது. அது கொடுத்த அந்த மலாட்டங்கிறது மருந்தா? அது மலாட்டங்கிறது மருந்தா? இல்லை அவர் கையில இருந்து கையை எப்படி ஆட்டிட்டு கையில இருந்து எடுத்து கொடுத்தாரா? யாதோ ஒரு கிளவி கொண்டு வச்சுட்டு போன அந்த மலாட்டை எடுத்து கையில கொடுத்து 30 நாள் தினமும் 3 வேளை சாப்பிடுன்னு கொடுத்தாரே, அப்ப அது என்னது? கொடுத்தவர் யாரு? நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு தெய்வத்தின் முன்னாடி நீ இருக்க தெரியுமா? இதை இப்ப சிவபுராணத்திலேயோ இல்லைன்னா நாராயண புராணத்திலேயோ சிவபெருமான் செய்தாரு இல்ல நாராயணர் செய்தாருன்னா நீங்க உளுந்து உளுந்து கும்பிடுவீங்க, எம்மா எவ்வளவு பெரிய இதை செய்துட்டாரு அப்படின்னு. ஆனா உங்க கண்ணு முன்னாடி ஒரு கடவுள் இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்திருக்கு, இது யாருக்குமே தெரியாது. இந்த கதை யாருக்குமே தெரியாது. சமீபத்துல திருவண்ணாமலையில பெரிய ஹோட்டல் வச்சிருக்கிற அந்த ராமகிருஷ்ணன் என்கிறவர் சமீபத்துலதான் அந்த அனுபவத்தை சொல்றார். நாங்க இருந்த இந்த சம்பவம் நடந்தது. ஒண்ணு புரிஞ்சுக்கோ, இப்போதான் பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய மகத்துவங்களே வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப நம்ம தான் பேசுறோம். அமெரிக்கால லாஸ் ஏஞ்சலஸ்ல ஒரு சிறைச்சாலையில பகவான் யோகி ராம் சுரத்குமாருடைய நாமம் இந்த பெரிய அற்புதத்தை செய்தது. இத்தாலியில இருக்கிற ஓல்காவுக்கு இந்த மாதிரி அற்புதங்கள் நடந்தது. எங்கேயோ ஆப்பிரிக்கால பிறந்து வளர்ந்து அமெரிக்கால தெகட்டி என்கிற ஐலாண்ட்ல இருந்த ஒரு அம்மணிக்கு இந்த மாதிரி அற்புதம் நடந்துன்னு இப்ப நம்ம தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். இது வரைக்கும் நிறைய பேருக்கு வெளியே தெரியல இந்த மாதிரி அற்புதங்கள்லாம். இவங்க எல்லாம் எனக்கு ஆப்பிள் தந்தாரு, கற்கண்டு தந்தாரு, அங்கன படுத்திருந்தாரு, இங்கன படுத்திருந்தாரு, என் பொண்டாட்டிகிட்ட பேசிட்டு இருந்தாரு, வாழைப்பழத்தை தந்தாரு. இது இந்த லெவலோட தான் அவங்க இருக்கிறாங்க. இந்த லெவலோட தான் அவங்க இருந்துகிட்டு இதே ஏதோ பெரிய இவங்க எல்லாம் ஏதோ கிருஷ்ணரை நேரில் பார்த்துட்டு வந்த மாதிரி பஞ்சபாண்டவர்கள் ஒருத்த மாதிரி எல்லாரும் பிஹேவ் பண்ணிட்டு திரியறான். இதையே நம்ம கண்டுபிடிச்சப்போ இவ்வளவு பெரிய அற்புதங்களா இருக்கு. பகவான் ஆரம்ப காலத்துல இருந்து பெரிய பெரிய மூட்டைகளை சுமந்து இன்னைக்கு வந்து சன்னதி வீட்டுல மூட்டைகளா குமிச்சு வச்சிருக்கிறாரு. அந்த மூட்டைகள் எல்லாம் ஒரு நாள் திறந்தா உள்ள என்னென்ன அற்புதங்கள் இருக்குமோ, எந்தெந்த வெளிநாட்டெல்லாம் சாமிக்கு என்னென்ன கடிதங்கள் எழுதியிருப்பாங்களோ, எவ்வளவு பெரிய அற்புதங்கள் எல்லாம் சாமி நிகழ்த்தி இருப்பாரோ. இந்த பாழா போன தமிழக ஜனங்கள் பேச மாட்டேங்குது, இன்னும் சாமியை நம்ப மாட்டேங்குது. ஆனா ஒரு வெளிநாட்டவர்கள் அமெரிக்காவை சேர்ந்தவனும் பிரான்ஸை சேர்ந்தவனும் வெளிநாடுகளை சேர்ந்தவனும் சாமியினுடைய மகத்துவத்தை இவ்வளவு தூரம் எழுதுறானே. இப்ப கூட ரீசெண்டா மைக்கேல் அப்படின்னு ஒருத்தர் எழுதுன ஒரு புக்கை கண்டுபிடிச்சிருக்கோம். சாமியினுடைய ஒரு பெரிய பக்தர். அப்போ இந்த மாதிரி வெளிநாட்டை சேர்ந்தவர்கள்லாம்
புக் எழுதினாங்க. இன்னும் கடிதங்கள் எழுதினவங்க எவ்வளவு இருப்பாங்களோ தெரியலையே. அதெல்லாம் தானே சாமி அந்த மூட்டையில போட்டு வச்சிருப்பாரு. ஒரு பிட்டு பேப்பரை கூட வீணாக்காத சாமி அதுக்குள்ள தான் பயன்படுத்திய சிரட்டைகளையும் கடிதங்களையும் பேப்பர்களையும் தான் உள்ள போட்டு வச்சிருக்கிறாரு. என்னைக்காவது ஒரு நாள் யாராவது ஒருத்தர் அந்த மூட்டையெல்லாம் திறந்து பார்த்தா அதுக்குள்ள எவ்வளவு பெரிய அரிய பல தகவல்கள் கிடைக்குமோ தெரியலையே. என்னைக்கு யார் இந்த பணியை செய்ய போறாங்க தெரியலையே. இந்த பாலா போன ஜனங்க அதை ஏதோ பெரிய இது மாதிரி அங்க தூக்கி வச்சு பூட்டி வச்சுட்டாங்களே. ஒரு நாள் அதை ஒரு 10 பேர் இருந்து ஒரு மேதைகள் இருந்த திறந்து பார்த்துட்டு அப்புறம் பூட்டி வைங்களேன், உள்ள என்ன வச்சிருக்காரு சாமி பார்ப்போம்னு. அப்போ நம்மை போன்ற சிலருக்கு பகவான் இவ்வளவு பெரிய அற்புதங்களை நிகழ்த்திய தகவல்களை நமக்கு தெரிவிக்கிறார். நான் அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்றேன், நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் சாதாரண இடம் இல்ல ராஜா. நீ உட்கார்ந்து இருக்கிற இடம் சாதாரண கடவுள் இல்ல. நீ ஏதோ ஆட்டையோ மாட்டையோ வெட்டி கொடுத்தா இல்ல கோழியை வெட்டி கொடுத்தா ரத்தத்தை குடிச்சிட்டு சும்மா போற ஆள் இல்ல, ஊழ விட்டுட்டு போற ஆள் இல்ல. இது நீ உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் உனக்கு சங்கல்பம் இருந்தால் அந்த தெய்வம் உன்னோடு இருந்து அருள் பாலிக்கும். அந்த சங்கல்பத்துக்கு உரிய ஆளாக நீ இருக்கணும், அவ்வளவுதாங்க முக்கியம். இப்போ நீ உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் ஏங்க இதை போல எத்தனை அற்புதத்தை சாமி பண்ணியிருக்கிறாரு. நான் யாருக்குன்னே ஒரு விஷயம் சொன்னேன். ஒரு அம்மணி, ஒரு செட்டியார் ஃபேமிலி போய் அந்த அம்மாவுக்கு அட் அ டைம்ல 3 ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. 3 ஆபரேஷன் பண்ணணும்மா, அப்பதான் நீ பிழைப்பேன்ட்டாங்க. இந்த அம்மனிக்கு ஒரு ஆபரேஷனுக்கு நம்ம ஒரு ஆபரேஷன் ஒரு ஊசி போடணும்னாலும் நான் பயப்படுவேன். ஐயோ ஊசியா, ஊசி எல்லாம் மாத்திரை எல்லாம் வேண்டாமா, மாத்திரை தந்தா போதாதா, ஊசி போட்டே தான் ஆகணுமா, பெட்ரோமாக்ஸ் லைட்டே தான் வேணுமா அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்கிற ஆளு. 3 ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த அம்மா கதறி போய் 3 ஆபரேஷனுக்கு தேவையில்லைங்கன்னு சொல்லி சாமியை பார்க்க போகுது திருவண்ணாமலைக்கு. ஒரு பந்து பூ வாங்கிட்டு போகுது. என்ன வாங்கிட்டு போகுது? ஒரு பந்து பிச்சி பூவோ மல்லிகை பூவோ வாங்கிட்டு போகுது. போய் சாமிகிட்ட அந்த பூவை வச்சுக்கிட்டு, சாமி எனக்கு இந்த மாதிரி மருத்துவர்கள் எனக்கு ஒரு 3 ஆபரேஷன் அட் டைம்ல பண்ணணும்னு சொல்றாங்க சாமி. அப்ப சாமி சொல்றாரு, பண்ண வேண்டியதானம்மா. சாமி ஒரு நாளும் வைத்தியம் பார்க்கறதுக்கு எதிர்ப்பு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்க. சாமி ஒரு நாளும் வைத்தியம் பார்க்காத, நீ எனக்கு திருநூறு அள்ளி தின்னுட்டு படுத்துக்க, இல்ல எனக்கு தீர்த்தத்தை குடிச்சிருக்கிற படுத்துக்கன்னு ஒரு நாள் சாமி சொல்ல மாட்டார். வைத்தியம் அதுக்கு என்னமா பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னாரு. இல்ல சாமியை நான் பண்ண மாட்டேன். ஏம்மா ஏன் பண்ண மாட்டேன்? எனக்கு அந்த வலியெல்லாம் தாங்க முடியாது சாமி. என்னம்மா இது, டாக்டர்ஸ் பண்ண சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், ஆபரேஷனை பண்ணிக்க வேண்டியதானம்மா அப்படின்னாரு. இல்ல சாமி என்னால பண்ணவே முடியாது, எனக்கு அந்த வலி தாங்க முடியாது, நீங்க சரி பண்ணுங்க அப்படின்னு. ஏம்மா ஐ எம் நாட் ஏ டாக்டர், ஐ எம் நாட் ஏ டாக்டர், நான் எப்படிமா நோயை சரி பண்ணுவேன், நீ போய் ஆபரேஷன் பண்ணுமா அப்படின்னாரு. இல்ல சாமி நான் பண்ணவே போக மாட்டேன். சாமி சிரிக்கிறார், கேட்கன்னு சிரிக்கிறாரு. பாரு இந்த பொண்ணு ஆபரேஷன் பண்ண போக மாட்டேங்குது, இந்த பிச்சைக்காரனை பார்த்து நீ சரி பண்ணுங்குது, நான் என்ன பண்ணுவேன், இந்த பிச்சைக்காரன் எப்படி நோயை சரி பண்ணுவான், நான் என்ன டாக்டரா அப்படின்னு சொல்லி சாமி சிரிக்கிறார். அப்படி சிரிச்சுக்கிட்டு அந்த பூவை அப்படியே விரிக்கிறாரு, தெத்துப்பட்டு கிடக்கு. அந்த பூ அந்த பந்துல இருந்து அப்படியே விரிக்கச்சுல தெத்துப்படுது. சாமி அந்த தெத்தை எடுத்து பாக்குறாரு, வரல. இந்த மாதிரி குருஜே இங்க கொடுங்க நான் எடுக்கிறேன் அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க, கேட்க கூடாது. அவர் எடுத்து பாக்குறாரு, வரல. பக்கத்துல இருந்த ஒரு அம்மனிகிட்ட கிவ் மீ ஒன் சிசர் அப்படின்னாரு. ஒரு கத்திரி எடுத்து கொடுத்தாங்க. சாமி அதை ஒரு 3 துண்டா வெட்டி தனக்கு தலைக்கு மேல போட்டுக்கிட்டார். 3 துண்டை தெத்தோட எடுத்து தனக்கு தலைக்கு மேல போட்டுக்கிட்டார். அந்த அம்மாவுக்கு அந்த 3 ஆபரேஷன் பண்ண வேண்டிய தேவையில்லாம போயிட்டு 3 ஆபரேஷனும் பண்ணல. அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் தான் நமக்கு உள்ள இருக்கிற அந்த பாதம் செய்து தந்தவர், திரு மரியாதைக்குரிய திண்ணப்பன் செட்டியார். அப்போ நீங்க எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் மிக்க கடவுள் முன்னாடி இருக்கீங்க தெரியுமா? அதை உணராத இந்த பாலா போன ஜனங்க இந்த சாமிக்கு முன்னு கிடந்து பண்ற கூத்துகள்லாம் நினைக்கிறப்ப எனக்கு ரத்த கண்ணீர் தான் வருது. நீங்க ஏன் இவ்வளவு பெரிய ஒரு பரம்பொருளுக்கு முன்னாடி இருந்துகிட்டு இந்த மாதிரி எச்ச சோத்துக்கு அடி போடுறீங்க, இதுக்கெல்லாம் குற்றம் குறை காண்றீங்க, இந்த மாதிரி வடைக்கும் பச்சிக்கா நம்ம சண்டை போடணும்? இங்க எவ்வளவு பெரிய மகத்துவத்தை சாமி அருளுக்கு இருக்காரு. நீங்க சாமி எனக்கு பொண்ணும் பொருளும் தரலன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அவரு ஒரு மல்லாட்டங்கிற கடலையை கொடுத்து ஒரு நோயை சரி பண்றாரு. இளையராஜாவுக்கு ஒரு தயிர் ஒரு மோரை குடிச்சு சரி பண்றாரு, பிபி அதை சரி பண்ணு. அவரு இளையராஜா கேட்கிறாரு, ஏன் சாமி நீர்மோர் குடிச்சா எப்படிங்க பிபி சரியாகும்? சாமி சொன்னாரு, நீர்மோர் சரியாகாது, ஆனா சொல்றது யாரு, குடின்னு சொல்றது யாரு? அப்போ யாரு சொல்றா, என்ன சொல்றாங்கிறது அங்க முக்கியம். நீங்க எவ்வளவு பெரிய ஒரு மகத்துவம் மிக்க கடவுள் முன்னாடி இருக்கீங்க, எவ்வளவு பெரிய கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சு இங்க வர வச்சிருக்காரு,
எதற்காக வர வச்சிருக்காரு? எங்கேயோ திகட்டில இருந்த ஒரு பொண்ணை யார் மூலமாவோ எங்கேயோ ஐரோப்பிய தேசத்துல பிரான்ஸ்ல காட்டி கொடுத்து பெங்களூர் வர வச்சு திருவண்ணாமலைக்கு வர வச்ச கடவுள் உங்களை இங்க பக்கத்து வீட்டுல இருந்து சரக்கு வலையில இங்க வந்து வர வச்சிருக்காரு. நீங்க சந்தோஷப்பட வேண்டாமா? பகவான் நம்மளை ஏதோ ஒரு அற்புதத்தை நிகழ்த்துறதுக்கு, நமக்கு ஏதோ நல்லது செய்யறதுக்கு, நமக்கு இருக்கிற வம்பு வழக்குகளை தீக்கிறதுக்கு, நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீக்கிறதா வர வச்சிருக்காரு. அந்த இடத்துல அவரைத்தான் நம்ம பார்க்கணும். அவர் ஒரு துளசியிலே கொடுத்தாலும் அது எனக்கு பிரசாதம், ஒரு கற்கண்டு துண்டை தந்தாலும் எனக்கு அது பிரசாதம், இல்ல ஒரு பூவை தந்தாலும் எனக்கு பிரசாதம். ஒண்ணுமே தரலையா, அது இன்னும் எனக்கு பிரசாதம். அவரை பார்த்தனே, அவர் என்ன பார்த்தாரே, அது போதும் எனக்கு. அவருக்கு வர வச்சாரே என்ன, அவர் திருவடி நலல்ல வந்து நின்னனே, அது எனக்கு போதுங்கிற நிறைவு நமக்கு என்னைக்கு வரும்? இந்த பாலா போன இந்த டயரும் நிறைய மாட்டேங்கு, வயரும் நிறைய மாட்டேங்கு, இளவெடுத்து போன சனியனுக்கு என்னைக்கு தான் நிறையும் அந்த டயர்? திங்கியதுலயும் சண்டை, பைசாலையும் சண்டை, ஆளு பார்த்து கொடுக்காரு, அவனை பார்த்து கொடுக்காரு. நான் உனக்கு வேறவையா பார்த்து நான் தந்திருக்கணும், நான் அதை பார்க்காம விட்டு தந்ததுதான் தப்பாகி போச்சு. செத்த மூதேவி, என் கண்ணுல முழிச்சிடக்கூடாது என்னைக்கும். சனியனுங்க இவ்வளவு தூரம் செய்யறாங்களே, இந்த ஆசிரமத்துல இவ்வளவு தூரம் பண்றாங்களே, நம்ம கடவுளை பார்த்துட்டு போவோம். இங்க இருக்கிற இந்த மாதிரி சில்லற விஷயங்களுக்கு, அல்ப விஷயங்களுக்கு நம்ம ஆசைப்படுறவங்கிற ஒரு இது வேண்டாம். நேற்று சத்சங்கத்துல சொன்னனே, ஒரு மகான் என்ன கொடுப்பாரு? காலி டப்பாவை கொடுப்பாரு. அது எவ்வளவு பெரிய மகத்துவம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு காலி சிகரெட் பாக்கெட்டை பகவான் கொடுத்தா அது எவ்வளவு பெரிய மகத்துவம் உங்களுக்கு தெரியுமா? ஏங்க அவர் குடிச்சிட்டு போட்ட ஒரு சிகரெட் துண்டை எடுத்து கொடுத்தா அது எவ்வளவு பெரிய மகத்துவம் தெரியுமா? நான் சொன்னேன், அந்த கன்னியாகுமரி கடற்கரையில இருந்த மாயம்மா காரி மூஞ்சில துப்போம். அந்த துப்பாதான்னு 10 பேர் போய் காத்திருப்பாங்க கோடீஸ்வரர். என்ன என் மேல துப்பிட மாட்டாளா, என் மேல துப்பிட மாட்டாளா? தரையில துப்பி போட்டதை மண்ணோட அள்ளிட்டு போனது எத்தனை பேர்? அந்த அம்மா யூரின் இருந்து இந்த இடத்த மண்ணோட அள்ளிட்டு போனது எத்தனை பேர்? என் கடைக்குள்ள வந்து வந்துட மாட்டாளா, என் கடைக்குள்ள வந்து ஒரு வடை சாப்பிட மாட்டாளா ஏங்கி தவிச்சது எத்தனை பேர்? கடைக்குள்ள வந்தவங்களே விரட்டி விட்டது எத்தனை பேர்? உள்ள வராத வெளியே போன்னு விரட்டி விட்டது எத்தனை பேர்? அப்போ இந்த மாதிரி மகான்களை, அவதார புருஷர்களை, சித்தர்களை நாம என்னைக்கு அடையாளம் கண்டுகிட போறோம்? அவருடைய மகத்துவம் இல்லாம, அவருடைய அழைப்பு இல்லாம நமக்கு வர முடியாது. நம்ம வந்திருக்கோம்னா எப்பிறப்பிலோ செய்த புண்ணியம், எப்பிறப்பிலோ செய்த புண்ணியம் பகவான் நம்மள வர வச்சிருக்காரு. அப்ப அவருடைய அருளாசியை, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய அருளை நம்ம பெறணுங்கிறதுல நீங்க முனைப்பா இருக்கணும். இங்க மற்றதையா நீங்க பாக்குறீங்க? அது இருக்கும், இல்லாம இருக்கும், 1000 இருக்கும், அதையும் பாக்குறீங்க. அப்போ பகவான் யோகி ராம் சுரத்குமாரே பல பக்தர்களை வர வேண்டான்னு சொல்லியிருக்காரு. போயிட்டு வாங்க பயல கொடுத்து, இந்த பிச்சைக்காரரு இனி நீங்க பார்க்க வர வேண்டாம், அப்பா உங்களை வர வேண்டாம் சொல்றாரு, நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிடுவார். ஒரே வார்த்தை. ஆனா நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது அந்த பாட்டியம்மா சொன்ன மாதிரி, வராத வராதன்னு சாமி சொன்ன போறோம். சாமி நான் உன்னை பார்க்க வரல சாமி, நீ என்ன பார்க்கணும்ல, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் சாமின்னு சொல்ற ஒரு பக்தையா நீங்க இருக்கணும். ஆனா வரட்டு கௌரவம், ஆணவம், அகம்பாவம், திமிரு இதெல்லாம் போகாத வரை நீ சோலி கே பீச்சே கியாகே, கெட்ட வார்த்தை ஒரு அதான் ஹிந்தியில சொன்னேன். என்ன சொல்லி திருந்த போது, நான் காலில் தான் புலம்பிட்டு இருந்தேன். புத்தரையே பன்னிக்கரில் விஷம் வச்சு கொன்ன கோஷ்டி, இயேசுநாதரே காட்டி கொடுத்து சிலுவையில அறைய வச்ச கோஷ்டி, ஐயா வைகுண்டரையே காட்டி கொடுத்து ரோடெல்லாம் இழுத்து போட்டு அடிச்ச கோஷ்டி, இதெல்லாம் எங்க திருந்த போது? ஒன்றும் திருந்தாது. ஆனா என்னுடைய கடமை பகவான் இதை சொல்றாரு, அவ்வளவுதான். நான் சொல்லிடுறேன். என் கடமை சொல்ல வேண்டியது, இயேசுநாதருடைய கடமை போதனைகளை போதிக்க வேண்டியது, முகமது நபியினுடைய கடமை போதனைகளை போதிக்க வேண்டிய கடமை, அத்தனை 63 நாயன்மார்களும் இறைவனை பற்றி சொல்ல வேண்டிய கடமை. சொல்லிட்டு போயிட்டாங்க. கேட்கறது கேட்காதது, இறைவனை உணர்வது உணராதது எல்லாம் உங்க விருப்பம். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா என்னுடைய கடமை உங்களுடைய. அதான் வள்ளலார் சொன்னார், கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. எவ்வளோ நான் சொல்லி கடை விரிச்சு வச்சிருக்கேன், யாரும் இல்லையே. அப்போ அவரே ஒரு தரப்பு சொல்லுது, ரூமுக்குள்ள போட்டு தீ வச்சு படுத்திட்டாங்கன்னு தான் சொல்லுது, இல்ல அப்படியே போட்டு கொண்டு போய் புதைச்சிட்டானுங்கன்னு தான் சொல்லுது. ஆனா பல பேர் இன்னும் ஒளியா போயிட்டாரு, ஒளியோடுமா போயிட்டாருன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்போ இந்த சமூகம் திருந்த போறது இல்லை, திருந்தவும் செய்யாது. ஆனா இவ்வளவு பெரிய ஏக பரம்பொருள் எல்லாம் உள்ள எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார் கருணை வடிவானவர். அவர் உங்களை எல்லோரையும் காத்து ரட்சிப்பதற்காக, உங்களுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் நோய்களையும் துன்பங்களையும் தீர்ப்பதற்காக
யார் மூலமோ சிவகுமார் மூலமாக உங்களுக்கு காட்சி தந்து உங்களை எல்லோரும் இங்க வர வைத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய அருளானந்தம் மிக்க பேரானந்தம் மிக்க ஒரு பகவானை நீங்கள் மிஸ் பண்ணுவீர்கள் என்றால், நீங்கள் தவிர்ப்பீர்கள் என்றால், நீங்கள் இன்னும் எத்தனை ஜென்மங்கள் இப்படி ஒரு தெய்வத்தை அடைவதற்கு காத்திருக்க வேண்டியமோ எனக்கு தெரியாது. சத்தியமா நான் சொல்றேன். இன்னும் எத்தனை ஜென்மங்கள் நீங்கள் இதுபோல ஒரு தெய்வத்தின் சந்நிதியிலே வந்து இருப்பதற்கு காத்திருக்க வேண்டும் எனக்கு தெரியாது. உலகமெல்லாம் என்னெல்லாமோ நடக்குது. நேற்று பார்த்தியா, உலகத்துல ஒரு இடத்துல பெரிய பேரழிவு. அவங்க கும்பிடுற சாமியை தோல்ல போட்டு தூக்கிட்டு போக வேண்டிய நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. அந்த அவங்க கும்பிடுற கோயிலுக்கு இருக்க சிலையெல்லாம் பாவம் ஸ்ட்ரெச்சர்ல நம்ம நோயாளிகளை இடிபாட்டுலாம் தூக்கிட்டு போகும்ல ஆஸ்பத்திரிக்கு, அது போல அவரை தூக்கிட்டு திரியிறாங்க, தோல்ல போட்டு தூக்கிட்டு திரியிறாங்க, கையில போட்டு தூக்கிட்டு திரியிறாங்க. பாவமா இருக்கு. சாமியை காப்பாற்றவே முடியல. உலகம் வேறு ஒரு வகையில போயிட்டு இருக்கு. நாமெல்லாம் பாதுகாப்பாக பகவானுடைய திருவடி நிழலிலே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். இத்தகைய ஒரு கலியுகத்திலே கண்கண்ட கடவுளை நீங்கள் தவற விடுவீர்கள் என்றால், உங்களைப் போல துர்பாக்கியசாலிகள், அதிர்ஷ்டசாலிகள் இந்த பிறவில் நாம் யாரையும் பார்த்திருக்க மாட்டேன். தயவு செய்து பகவானை புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து பகவானை உணர்ந்து கொள்ளுங்கள். தயவு செய்து அவருடைய திருவடிகளை பற்றி கொள்ளுங்கள். தயவு செய்து அவருடைய திருநாமத்தை விடாமல் பிடியுங்கள். உலகத்தின் எந்தெந்த மூலைகளிலோ உள்ள பக்தர்களுக்கெல்லாம் அருள் செய்த பகவான் இங்கே வந்திருந்து உங்களை தேடுறார். அவங்க எல்லாரும் வர வச்சாரு, இங்க எல்லாரும் அவரே இங்க வந்திருந்து உங்களை வாங்க மக்கா நான் உங்களை அருள் செய்யறேன்னு சொல்ற ஒரு கடவுளை நீங்கள் இழப்பீர்கள் என்றால், நீங்கள் தவற விடுவீர்கள் என்றால், உங்களை விட ஒரு துர்பாக்கியசாலி இந்த உலகத்திலே பார்க்கவே முடியாது. இத்தகைய ஒரு பகவானை விடாமல் பற்றி கொள்ளுங்கள், விடாமல் தரிசியுங்கள், விடாமல் வேண்டுங்கள். எல்லா நலமும் வளமும் உங்களுக்கு வந்து சேரும். நிச்சயமாக பகவான் யோகி ராம் சுரத்குமார் எங்கேயோ தகட்டில ஒரு அம்மாவை இங்க வர வச்சு அருள் செய்திருக்கிறார் என்றால், உங்களை இங்க வர வச்சிருக்காருன்னா காரண காரியம் இல்லாமல் இருக்காது. நிச்சயமாக உங்கள் வீடும் நாடும் குழந்தைகளும் செல்வங்களும் வளம்பெறும், நலம்பெறும். நம்பிக்கையோடு இருங்கள். யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார், யோகி ராம் சுரத்குமார். ஜெயகுருராயா. ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம் சுரத்குமார் பிரச்சோதயா. வாங்கம்மா, புஷ்பாபிஷேக போட்டிக்கு டக்குன்னு போவோம். நேரம் முடிச்சிடும். வாங்க, சாப்பாடு வந்தாச்சு.